ஓ காய்கறி வாங்க போறேன், காசு வச்சுக்கிறியா? ஏய் எல்லாம் திருடிக்கலாம் மாட்டிக்க முடியும். திருடிக்கலாமா? ஏய் நான் திருடாதான் இது வரைக்கும் நான் எங்க திருடி மாட்டிக்கிறேன், எங்கேயுமே மாட்டல. நீ கம்முன்னு வா, நான் பாத்துக்கிறேன். என்ன வேலை? ஆம்பளை மொண்டாட்டியும் பையன் கையுமா கிளம்பிட்டீங்க, எங்க போறீங்க சொல்லுங்க. தேவி அமாசியமே வந்துட்டானுங்க. இவனுக்கு கோத்து விட்டு காய்கறி பழத்தை வாங்கிட்டு வந்துட்டான். ஏய் நாங்க நல்ல காரியத்துக்கு போறோம், நார வாய வச்சு நீ எங்க போறேன்னு கேக்குற நியாயமாடாது? ஏன் வேலையை போகும்போது தான் கேட்க முடியும், போனதுக்கு அப்புறமா கேட்க முடியும்? கரெக்டா சொன்ன மகனே. ஏன் வேலை? அது என்ன நல்ல காரியம்? நல்ல காரியம் என்ன நல்ல காரியத்துக்கு போறீங்க? என்ன நல்ல காரியம்? ஏதோ திறந்துக்கிற வீட்டுல குண்டாஞ்சட்டி திருடலான்னு போவாங்க, அதான் நல்ல காரியம். அதானே வேலையை? அண்டா கொண்டாவனு திருட போனான். ஏய் அப்பன்னு முடியும் பதார்த்தங்கள்ல ஏமாத்தி நான் வாங்கிக்கினேன், உங்களை குமுறு காசு வைக்கிறேன்டா. ஏய் பேபி பையனுக்கு கல்யாண்டா, காய்கறி பார்த்தா விலைவாசிலாம் ஏறி போகிறா, அதுதான் முன்கூட்டி வாங்கி வைக்கலான்னு போறேன். கல்யாணமா? ஏய் பாச்சாடா, வேலை திட்டு பயிலாம் இருந்தாலும் எவ்வளவு பொறுப்பான அப்பனா ஆகிறான் பச்சா. அவன் பிள்ளை கல்யாணம் பண்ண போறான்டா, நீ தான் இருக்கு எதுக்கு இருக்கிறன்னு தெரியாமலே இருக்கிறடா. அதை விடுற மகனே. இந்த பாரு, வேலு வீட்டுல கல்யாணமா ஒரு வாரம் உட்காந்து சாப்பிட்டு வேண்டியதுதான். ஏண்டா பெத்த புள்ள கல்யாணத்தோட ஓசி சோழ உனக்கு முக்கியம். ஏன் வேலை வீட்டுல வடை பாயசம்லாம் இருக்குல்ல? அப்பனுக்கிற புத்தி தான் உனக்கு இருக்கான். ஏய் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் என் கூட்டியே இருக்குடா, சாப்பிடுடா நான் போடுறேன். அப்புறம் என்ன மகனே, ஒரு வாரம் அவங்க வீட்டுல இருக்கிறோம். அவங்க வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இழுத்து போட்டு எல்லா வேலையும் நம்மளே செய்யறோம். வா வேலை, காய்கறி கடைக்கு போவோம். வா போலாம். ஆனா மாற்றடா வாடா. ஏ பேபி இது ராசியான கடைடா எனக்கு, நான் என் பையன் பொழுதுலாம் தொட்டா எடுத்துக்கிறேன். ஓ அப்படியா? ரொம்ப காய்கறி கிடைக்காரா? என்ன ஒரு எருமாடு ஒண்ணு மேய்ஞ்சு இதா கவனிக்க மாட்டேதெல்லாம். எது எருமாடா? டே நாக்கு பூச்சி, யார பார்த்து எருமாடுன்ற? மனுஷனா நீ? என் கண்ணுக்கு எருமாடு மாதிரி தெரிஞ்சுப்பா. டேய் அவன் ஆளை பாடுறான், மலை மேல இருக்கிறான், நீ மடி மேல இருக்கிற, ஒரு கைக்கு தாங்குவியா? ஏய் கரெக்டா இருப்பே, காய்கறி வாங்க வந்தா காய்கறி மூட்டை வாங்கிட்டு போ. கலாச்சன்னு வச்சுக்கோ, நசுக்கிடுவேன். வச்சுக்கிடுவியா? ஏய் பேபி வந்தேத்த உனக்கு ஏன்னா அந்த வேலை? வாடா தக்காளி வாங்கலாம். மூஞ்ச பார்த்தா திட்டு மூஞ்சி மாரியே இருக்குது. எதனா ஏடா வரம் பண்ணிட்டோம். அப்ப வச்சுக்கிறேன். யார் பா ஓனரு? நான் தான் ஓனர். என்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல, ஒன்று தக்காளி பொறுக்க வந்த மாதிரியா? டேய் உன்னை பார்த்தா கூட மனுஷன் மாதிரி தெரியல. அது எப்படி தெரியும்? மனுஷன் மேல இருந்தாதானே மனுஷன் மேல தெரியும். நீ என்ன ஜென்மனே தெரியல. அதை விடுறோம் அவனை. நம்ம என்ன சாதாரண ஆர்டருக்கு வந்துக்கிறோம், ஒரு கல்யாண ஆர்டருக்கு வந்துக்கிறோம். கல்யாணம் ஆட்ரா? வாங்க சார் வாங்க, காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது, நான் ரேட்டு கம்மி பண்ணி தரேன், வாங்க எடுத்துக்கலாம் வாங்க. வேலு என் கெத்த பாத்தியா? உங்க கெத்த பார்க்க தானே போறேன். இருக்கிறது பொருள்லாம் வாங்கிக்கணும், நான் கூப்பிட்டு போக போறேன். அப்ப உங்களுக்கு கதற போறீங்க. பாப்பா உள்ள போய் பார்க்கலாம். முட்டைக்கோசா? கொத்தவரங்க மூஞ்சி, என் பேர் முட்டைக்கோசுல ராணி. காய்கறி கட்டி வர கோழி மாதிரி நீ ராணியா? ராணி ஏன்னா மாசா அப்பனுக்கு வாய் சொன்னா இருக்காதடா. ஏமா கல்யாண ஆர்டர் கெத்தா இருக்கணும், இல்லன்னா ஏமாத்திடுவாங்க தெரியுமா? டேய் எலிப்புழுக்கா, அந்த ஜோசிக்காரன் சொன்னா நீ அம்மா வச்சு தாண்ட மாட்டேன்னா அது நடக்க தாண்டா போகுது. ஏய் செத்து போனாலும் கெத்து போக கூடாதுடா. எப்பா இப்போ காய்கறி பார்த்து வேலு இரு இரு இரு, வெடிகுண்டு பச்சா எப்படி கொட்டி வச்சுக்கிறாங்க. வெடிகுண்டா? என்னடா சொல்ற பேபி? இது தெரியாதா உனக்கு? ரஜினி படத்தெல்லாம் பார்த்தது இல்ல? இத கட்சி துப்பிட்டு தூக்கி அடிச்சாக்கா வெடிக்கும். டேய் முள்ளேலி மூஞ்சா, இது வெடிக்குண்டாடா? மேலும் முள்ளு கத்திரிக்காடா? என்னது முள்ளு கத்திரிக்காவா? முள்ளே காணோம். முள்ளி கடிகாரத்துல இருக்க புடிங்க மூக்கில் சொல்லிக்க. டேய் முதல்ல கம்மு இருடா, காய்கறி பார்த்து வாங்குடா, டைம் ஆகுதுடா. அம்மா அதான் வேலூர் முள்ளு கத்திரிக்கான்னு சொன்னேன். இது என்ன பச்சை தக்காளியா? டேய் அரப்பைத்தியம், இது அரநெல்லிடா. அரை நெல்லி தான் விற்கிறீங்களா? அப்ப முழு நெல்லி விற்க மாட்டீங்களா? இந்த பைத்தியத்துக்கு நம்ம ஸ்டைல சொன்னாதான் புரியும் நினைக்கிறேன். நீமா அரைஞ்சிட்ட? பைத்தியம், அது அறநெல்லிடா, அதெல்லாம் அரைஞ்சிட்டு சொல்லுச்சு. அரை நெல்லினா அறிவாங்களா? அப்ப வெண்டைக்கானா வெண்டை வெண்டியா காப்பாங்களா? என்னடா மூஞ்சி இது? சாக்கடையில சாணி கஞ்ச மூஞ்சி மாதிரி இருக்குது. மாதிரி எல்லாம் இல்ல, 6 மணிக்கு மேல அந்த நாய் சாக்கடையில எல்லாம் கிடப்பான். அவனே நாம அவனை அப்பனும் போய் இப்படி வாடுற. டேய் மூஞ்சி குப்பை மாதிரி இருந்தா அப்படித்தாண்டா வாடுவாங்க. வாடா பார்த்து வாங்க. இருவேலு எதுவா இருந்தாலும் நிதானமா தான் வாங்கணும். இது கல்யாண ஆர்டர். ஏம்மா இது என்னது? ஏன்டா என்னையே நோண்டிட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க, போய் அவங்கள கேளாண்டா. என்னக்கா புலம்பிக்கிற? என்னக்கா பிரச்சனை? இந்த தொடப்பு குச்சி கூட ஒரே போராட்டமா இருக்குது, என்னன்னு கேட்கலாம். யோ வரும்போது என்கிட்ட பிரச்சனை பண்ண, இப்ப எங்க அக்கா கிட்ட பிரச்சனை பண்றியா? பூசணிக்காய் மூஞ்சா இது என்னதுன்னு காட்டுடா. பூசணிக்கா மூஞ்சா? டேய் தம்பி, இதாண்டா பெரிய ரோதனை. வந்தல இருந்து இப்படி தாண்டா என்ன சொல்லிட்டு இருக்கான். இருப்பா இருப்பா, கொஞ்சம் மென்டலு. நான் தான் இட்டுன்னு வந்தேன், அதுக்குள்ள கை நோக்கறியா? நீ ஏத்துக்கு அடிச்சு நான் சுத்திக்கலாம், நான் தானே போயிட்டேன். யோ மென்டல்னா எங்கன்னா வெளியே நிறுத்தின இல்ல கட்டி போனா என்கிட்ட எடுத்துங்கிற. சரி நான் மென்டல் தான். இது என்னது? செத்த ஓனம், இது சக்கரவள்ளி கிழங்குடா. சக்கரை வெள்ளி கிழங்கு. அப்ப தங்க கிழங்கு அங்க இருக்குது. ஏன்னா நாங்க நகைலாம் செஞ்சு போட்டு போல. அடி கன்ஃபார்ம்.
டேய் நைனா, அமாவாசைக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல, நீ அதுக்குள்ள கூடு போலடா. அவன் பாரு லாரி டயரு காத்து அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கிறான். லாரி டயருக்கு காத்தடிக்கிறான் அவன். வீட்டுல ஒரு சைக்கிள் பஞ்சர் ஆகுது, அது காத்தடிக்க சொல்லு. சைக்கிள் டயர் காத்தடிக்கணுமா நானு? எங்க அப்பா செத்துற போறேன், சீக்கிரம் போய் தடியா. டேய் அவனோட போய் மோதுனா அவன் என்ன பண்ணுவான்? உங்கதான் தெரியும். பூஜையில கொஞ்சம் விட்றா இனிமே எதுவும் கேட்க மாட்டா விட்றா. ஐயோ, யானை காலில சிக்கின கரும்பு மாதிரி இந்த நசுக்கிறானு. விட்டுருவா இனிமே எதுவும் சொல்ல மாட்டா. டேய் உன்னை கல்யாணத்துக்கு காய்கறி பார்த்து வாங்கிட்டு வந்தா உன் காரியத்துக்கு பார்த்து வாங்கி வச்சுட்டு போகுதுண்ணா. எது இவனுக்கு காரியமா? எப்படி இருந்தாலும் தூக்கி போட்டுருவேன். நாய்க்கு வந்து கவிட்டு போக போகுது, இவனுக்கு எது காய்ச்சி வேஸ்ட் பண்ணும். அவனே இந்த நைனா இருந்தாதான் உனக்கு கல்யாணம் ஆகும். டேய் நீ கம்மிடா. டேய் அம்மாசா வாடா, காசெல்லாம் வாங்கடா. இன்னொரு வாட்டி அவன் இது மாதிரி எதனா பண்ணா நீ யாருமே இந்த இடத்த விட்டு தாண்ட முடியாது. டேய் என்னடா அப்படி சொல்றான்? ஆட்டோ ஓடிய அவன் தாண்ட கூடாதுன்னு சொன்னா நான் எப்படி குச்சிருக்கேன். அவன் பிள்ளைகா பையன் அப்படிதான் வேலை பணாத்திட்டு இருப்பான். வா நம்ம முதல்ல தக்காளி வெங்காயம் எடுப்போம். ஏம்பா எனக்கு ஒரு டவுட். நீ மனசுனா இல்லன்னு டவுட்டா? அந்த டவுட்ல எப்போ கிளியர் ஆயிடுச்சு. இதுன்னா ஒரு கலர் ஆகுது, இதுன்னா ஒரு கலர் ஆகுது. டேய் இது சாதாரண ஊருடா, இது மண்ணு ஊருடா. மண்ண ஊர்லனுமா? நான் வரேன். டேய் கிளவட்ட எந்தரா என்ன அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை தானடா மண்ண ஊர்ல சொன்னா. டேய் ஒப்பனை கூப்பிட்டான்டா. என்னடா இங்க பேரட்டும் என்னடா வேலை? டேய் ஒரு வாரம் ஓசில திங்கலான்னு நினைச்சோம். நீ பண்றதை பார்த்தா இப்பயே கிளம்பிடுவோம் போலடா. கம்முனே காய்கறி வாங்குற வரைக்கும். ஏமா இது என்ன கேட்டியா? டேய் சீக்கிரம் வந்த போடி, இது வாழைக்காடா, இது கூட தெரியாதா? என்னது வாழைக்காவா? எங்க அக்காவே வாயில இதுக்கு வாழைக்கான்னு பேர் வச்சுக்கிறீங்க. வாய தங்கச்சின்னு வைங்களா. ஆனா தங்கச்சின்னு பேர் வச்சா தங்கச்சி நல்லா வாயுது. டேய் தம்பி, என்னது மறுபடியும் தம்பியா? டேய் மூணு இருக்கா, நான் ஓனரே பேசிட்டேன். மூட்டை கணக்கா வாங்கிட்டு போறேன். சரியா மூட்டை கணக்கா வாங்கிக்க. இங்க எல்லாமே நல்லதா இருக்குது. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான். ஏமா எங்கம்மா ஓனரு? பெரிய வந்தன வெளிய போயிருக்காரே, சின்ன வாங்கிட்டு பேசுங்க. சின்ன ஓனரு என்னப்பா? பாரு முதலாளி, அப்பனி புள்ளிங்கிறானுங்க பாரு. புள்ளிக்கு தான் கல்யாணம். நீ என்ன பண்ற? 6 சிப்பம் அமிச்சிடு. அவனுக்கு கையில காசு வாங்கிடு. நான் மாஸ்டர், எனக்கு உண்டான கமிஷன் கொடுத்து. சரிப்பா, இதே மாதிரி நிறைய பேர் கூட்டுவா, உனக்கு கமிஷன் கொடுத்துட்றேன். ஓகே. பிள்ளையார் கோயில் தெரு 3வது வீடு. நீ வாசி பிள்ளைய வை, நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிப்பா. சார் கமிஷன் கொடுத்து 1000 ரூபாய் இது. நிறைய பேர் கூட்டுவான்னா அட்ரஸ் வச்சிருக்கேன். ஏய் அங்கேயே பூஜிக்கிற காய்கறி வீட்டுக்கு வந்துடும் பாப்பா. ஏம்பா அல்லது யாராவது சிற்பம் ரெடி பண்ணுங்க சீக்கிரம். வேலை என்ன வேலை? நீ பாட்டு கிளம்புற? டேய் நான் ஓனர் கையில பேசிட்டா காசு கொஞ்சம் கம்மியாகுது. இந்த ஏடிஎம் போய் இதை எடுத்துன்னு வந்துடுறேன். நீங்க மூட்டைக்கெல்லாம் கரெக்டா ஏத்துறாங்களா பாருங்க. வந்துருவேன். நீ போ, வரும்போது முட்டை பப்ஸ் எதுனா வாங்கிட்டு வா. ஏய் கரெக்டா கேட்டடா, இல்லைன்னா அவன் ஒண்ணுமே வாங்கிட்டு வர மாட்டான்டா. சரி வா நம்ம மூட்டை ஏற்றுவோம். சார் வணக்கம், வாங்க டீ சாப்பிடுறீங்களா? பையனுக்கு கல்யாணம் சொன்னாரு. ஆமா ஆமா கல்யாணம் தான். எல்லாமே 6 மூட்டை லோடு அமிச்சிட்ட வீட்டு அட்ரஸுக்கு. அமிச்சிட்டீங்களா? நாங்க பாக்கவே இல்லையா? எங்களை பார்க்க சொன்னாரு. காசு வந்து அங்க கல்லாவில குடுத்துட்டு போயிடுங்க. காசா? என்கிட்ட இருக்கு காசு. காசு எடுக்க தானே அவர் போய்கிறாரு. காசு எடுக்க அவரு ஏன் சார் போறாரு? உங்க பையன் கல்யாணத்துக்கு நீங்க தானே கொடுக்கணும். என் பையனுக்கு கல்யாணமா? அது நடக்காது. அவன் பையனுக்கு கல்யாணம். யோ அந்த உன் பையனுக்கு கல்யாணம்னா நீ தான் அவன் பையனுக்கு கல்யாணம்ன்ற. யார் காசு கொடுப்பீங்க? காசை கொடுத்துட்டு கடை விட்டு வெளியே போயா? காசா? வீடு கூட துட்டு நான் சுத்தி நடக்கிறேன். என்னது பீடி கூட காசு இல்லையா? சரி பத்தி இல்லையே, இவன் தான் கேள்ற காசு வாங்கடா. கையில காசு இல்லையா? அப்பவே தெரியுண்டா நீங்க ரொம்ப பண்ணும் போது. முதலாளி இருமதாளி இவனுக்கு தூங்கிட்டு வரேன். இதே மாதிரி காமெடி பாருன்னா தக்காளி ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.